கொஞ்சம் மிச்சம் இருக்கிறது. கவியரங்கம். கவியரங்க தலைமை உயிர்மை இதழின் ஆசிரியர், பாடலாசிரியர், கவிஞர் மனுஷ்யபுத்திரன். ஒரு ஆய்வாளராகவும் அவர் அனைவருக்கும் எடுத்துச் சென்றிருக்கிறார். அவரால் ஒரு படைப்பாளியாக பயன்பெற்றவர்களில் நானும் ஒருவன். ஏனென்று கேட்டால், மேடைகளில் அவர் எடுத்து இயம்பக்கூடிய அந்த படைப்புகள், கவிதைகள், அவை அந்த மேடைகளோடு நின்று விடுவதில்லை. அவை சமூக வலைத்தளங்களின் வழியாக லட்சக்கணக்கானவர்களால் திரும்ப திரும்ப பார்க்கப்படுகின்றன, கேட்கப்படுகின்றன, பரப்பப்படுகின்றன. அவருடைய குரல் வளம், அவர் அதை எடுத்து இயம்புகிற விதம், எடுத்து இயம்பாமல், எடுத்து சொல்லாமல் எந்த படைப்பும் மக்களை போய் சேராது. அத்தகைய அரும்பணியை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில்தான் இன்றைக்கு அவர் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்காக நான் விருதுநகருக்கு 4 நாட்களுக்கு முன்பு புத்தக திருவிழாவில் உரையாற்றுவதற்காக அழைக்கப்பட்டிருந்தேன். நான் திரும்பவும் இந்த 26ஆம் தேதி 22ஆம் தேதி எனக்கு அங்கு நிகழ்ச்சி இருந்தது. நான் சென்னை சென்று விட்டு திரும்பவும் இங்கு வருவது சிரமம். வேறு யார் கேட்டிருந்தாலும் அதை நான் மறுத்திருப்பேன். ஆனால் எப்போதும் பர்வீன் சுல்தானாவை நாங்கள் தான் கேட்போம், வந்து உரையாற்றுங்கள் என்று. அவர் முதல் முறையாக எங்களை கேட்கிறார், வந்து என்னுடைய நிகழ்ச்சியில் உரையாற்றுங்கள் என்று. அது ஒரு நன்றி அறிதல். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு அதற்காக 3 நாள் நான் மதுரையை சுற்றி கொண்டிருந்திருக்கிறேன் என்பதையும் இங்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சியில் நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்னுடைய முழு மன விருப்பத்தோடு நான் இங்கு காத்திருந்தேன். இங்கு இந்த கவி சிங்கப்பூர் இலக்கிய விழா, பொதுவாக சிங்கப்பூரில் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய படைப்பாளிகளை எல்லாம் அழைத்து அங்கு இலக்கிய விழாக்களை நடத்துவார்கள். ஆனால் அதற்கு மறுமொழியாக இன்றைக்கு சிங்கப்பூர் இலக்கியம் பற்றி மதுரையில் ஒரு இலக்கிய திருவிழா நடக்கிறது என்றால், உலகெங்கும் தமிழ் என்கிற தமிழ்நாடு அரசினுடைய அந்த மாபெரும் கனவை விரிவுபடுத்தக்கூடிய விதமாக, அதற்கு வலுச்சேர்க்கக்கூடிய விதமாக இந்த சிங்கப்பூர் இலக்கிய விழா தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது, மதுரையில் நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு நாங்கள் சென்னையில் பன்னாட்டு புத்தக கண்காட்சியை தமிழ்நாடு அரசு நடத்துகிறது. உலகெங்கும் இருக்கக்கூடிய படைப்பாளிகளை நாங்கள் இணைத்து வருகிறோம். அந்த வகையில் இங்கு இப்போது சிங்கப்பூர் இலக்கியத்திற்கு இங்கு ஒரு விழாவை எடுக்கிறோம் என்பது உலகத்திற்கு தமிழையும் தமிழிற்கு உலகையும் கொண்டு செல்லக்கூடிய பயணத்தின் ஒரு முக்கிய அங்கமாக நினைக்கிறேன். அதற்காகவும் உலக தமிழ்ச்சங்கத்தினுடைய நம்முடைய இயக்குநராக இருக்கக்கூடிய நம்முடைய பர்வீன் சுல்தானா அவர்களுக்கும் அருண் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த கவியரங்கத்தினுடைய தலைப்பு என்பது, இந்த தலைப்பு ஒரு புதுமையான தலைப்பு என்று சொல்ல வேண்டும். கொஞ்சம் மிச்சம் இருக்கிறது. இந்த தலைப்பை கேட்கிற போது என்ன கொஞ்சம் மிச்சம் இருக்கிறது என்ற கேள்வி உங்களுக்கு எழலாம். அதனுடைய பொருள் என்னவென்றால், இந்த உலகத்திலிருந்து எதெல்லாம் காணாமல் போய்விட்டன, எல்லாம் குறைந்து கொண்டே இருக்கிறது, எதெல்லாம் இல்லாமல் ஆகி கொண்டிருக்கிறது என்பதை பற்றி தான் ஒரு விரிந்த தலைப்பில் பேசக்கூடிய, கவிதை எழுதக்கூடிய ஒரு தலைப்பு. இந்த உலகில் எப்படி மிச்சம் இருக்கக்கூடியவை என்ன என்று கேட்டால் ஒவ்வொருவருக்கும் ஒன்று தோன்றும். ஆனால் மிச்சம் இருக்கக்கூடியவை அதுதான் வாழ்வுக்கானது, அதுதான் எதிர்காலத்திற்கானது, அதுதான் இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய நம்பிக்கையாக இருக்கிறது. அப்படி மிச்சம் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கைகள் எவை, அல்லது அந்த மிச்சம் இருக்கக்கூடிய வாழ்வியல் எது, அதன் மூலமாக மிச்சப்பட்டு இருப்பவற்றை மேலும் வளர்த்தெடுப்பது எப்படி, இதை இளைஞர்களாகிய குழந்தைகளாக நீங்கள் அறிய வேண்டும். அதற்காகத்தான் இந்த கவியரங்கம். என்னெல்லாம் இந்த உலகத்தில் இன்னும் அழிக்கப்பட்டது போக மிஞ்சி இருக்கிறது என்பதை பற்றி கவிதை பாடுவதற்காகத்தான் இன்று நம்முடைய 5 கவிஞர்கள் வந்திருக்கிறார்கள். இவர்களெல்லாம் நமக்கு மிகவும் நன்கறிந்தவர்கள், தொடர்ந்து இலக்கிய தளத்தில் இயங்கக்கூடியவர்கள், தங்களுடைய ஆழமான செம்மையான கருத்துக்களின் மூலமாக சமூக மாற்றத்திற்காகவும் தனிமனிதர்களுடைய ஒரு வாழ்வியல் செம்மைக்காகவும் தொடர்ந்து எழுதுகிறவர்கள், பேசுகிறவர்கள், எண்ணற்ற மேடைகளை கண்டவர்கள். அவர்கள் இன்று உலக தமிழ்ச்சங்கத்தினுடைய இதை ஒரு சர்வதேச கவியரங்கம் என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த கவியரங்கத்தில் இன்று 5 தலைப்புகளில் பேசுவதற்காக 5 கவிஞர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முதலில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 5 தலைப்புகளுமே நம்முடைய வாழ்வில் நீக்கமர நிறைந்திருக்க வேண்டிய ஒன்று. ஆனால் இப்பொழுது எப்படி அருகி இருக்கிறது, குறைந்திருக்கிறது என்பதை
நினைவூட்டுவதற்காகத்தான் இந்த 5 தலைப்புகளும் மிக நேர்த்தியாக அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. கவிஞர்கள் ஒரு 7 நிமிட அவகாசத்தில் தங்கள் கவிதைகளை வழங்கினால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்திற்குள் இந்த அமர்வை நாம் செப்பமாக நிறைவு செய்யலாம். அந்த அடிப்படையில் முதலாவதாக கொஞ்சம் மிச்சம் இருக்கிறது என்கிற போது முதல் தலைப்பாக கவிஞர் கவிபாலா புதுக்கோட்டையைச் சேர்ந்தவர். அவர் இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய நட்பை பற்றி பேசுவதற்காக வருகிறார். நீங்க எல்லாம் நினைக்கலாம், என்னங்க நட்பு இந்த உலகத்தில் இன்னும் இவ்வளவுதான் மிச்சம் இருக்கிறதா அப்படின்ட்டு. நட்பினுடைய தன்மை மாறிவிட்டது. அந்த காலத்தில் எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இவர் எனக்கு 10 வருஷ ஃப்ரெண்டும்பாங்க, 20 வருஷ ஃப்ரெண்டும்பாங்க. ஆனால் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, போன வருடம் நம்முடைய பிறந்த நாளுக்கு வந்த நண்பர்கள் இந்த வருடம் வருவதில்லை. அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று கூட நமக்கு தெரிவதில்லை. இந்த வருடம் வந்தவர்கள் அடுத்த வருடம் நம்மோடு இருப்பார்களா என்று தெரியவில்லை. நம்மோடு இல்லாவிட்டால் கூட பரவாயில்லை, எதிரிகளாக கூட மாறிவிடுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு தற்காலிக உறவுகள் மட்டுமே உறவுகளாக வாழக்கூடிய உலகில் அப்படியெல்லாம் இல்லை. இன்னும் மிச்சம் இருக்கிறது நட்பு, நாம் அவநம்பிக்கை கொள்ள வேண்டியதில்லை என்று நமக்கு ஆணித்தரமாக எடுத்துரைப்பதற்காக இங்கே கவிஞர் கவிபாலா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வணக்கம். முதலில் இந்த உலக தமிழ்ச் சங்கத்தினுடைய பார்வையாளர் இருக்கைகளுக்கு நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். ஏன்னா அந்த பார்வையாளர் இருக்கைகள் எங்களை நிமிர்ந்தே இருக்க பழக்கப்படுத்துகின்றன. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வணக்கம். முதல் மனிதனின் 6ஆம் அறிவே முக்தி பேற்றிலும் பெரும் பேரே. முந்தி வரும் எவரும் முதுகு புறமிடும் கீழடி கண்ட செந்தமிழே. உச்சரிக்கும் இதழ் முதல் உள்ளம் வரை இனிக்கும் முத்தமிழே. நீ நிமிர்ந்து வாழும் நாள் ஒவ்வொன்றும் மனிதம் நிமிர்ந்து வாழும் நன்னாள் என்றே வணங்கி மகிழ்கின்றேன். தலைமை கவிஞர், சமூக நீதியின் பக்கம் நிற்கும் சமரசமில்லா கவிஞர். எத்திசையில் இருந்து கணைகள் வந்தாலும் புறம் தள்ளி வானதாவி ரூபம் பூணும் புத்திரன். எப்பொழுதும் என்னை உற்சாகமூட்டும், ஒரு பொழுதும் கொடுத்து விடாதே ஆறுதல் பரிசுகளை மட்டும். ஏதோ கிடைத்ததே என்று போக இது பிரார்த்தனை அல்ல சண்டை எனும் வரிகளுக்கு சொந்தக்காரர். கொஞ்சம் மிச்சமல்ல, நிரம்பி ததும்ப நட்பு பாராட்டும் தன்னேரில்லா கவிஞர். தலைமை கவிஞர் உள்ளிட்ட சக கவிஞர்களுக்கும் உங்களுக்கும் வணக்கம். கொஞ்சம் மிச்சம் இருக்கு, நட்பு. உலகமய மாயலில் உருக்குலைந்து உறைந்து போன உணர்வு. உலகமய மாயலில் உருக்குலைந்து உறைந்து போன உணர்வு. இயந்திர கதியில் வாழ்வதாக எண்ணி வாடிப்போய் என்றால் அவசர கதியில் அள்ளிச் சேர்க்க ஓடும் மனிதர்கள். உலகமய மாயலில் வாழ்வதாக எண்ணி வாடிப்போன சருகுகள். அகநக நட்பெல்லாம் ஆண்டு மாறிப்போய், அகநக நட்பெல்லாம் ஆண்டு மாறிப்போய் முகநக நட்பே இங்கு, முகநக நட்பே இங்கு. ஐவரானோம் அறுவரானோம் எழுவரானோம் என்றெல்லாம் சிலாகித்த அந்த ஒருவரோடும் நட்பு பாராட்டுவதில் அச்சம் வருகிறதென்றால், எடுக்கவோ கோர்க்கவோ என்றவரும் கூட துகிலுரியும் துணிச்சல் கொண்டு விட்டார். வகுப்பறையின் பக்கத்து இருக்கையில் பகிர்ந்து உண்ட நண்பன் சாதி தலைவராய் உருமாறி ஆணவ கொலையில் அணிவகுக்கிறான். மடியின் கணம் கண்டு அண்டி வாழ்வோர், பகட்டையும் பண்பென்று நம்பி வாழ்வோர், வரிசையில் பிள்ளை கரிபடைத்து திரை நாயகனை தெய்வம் என்றோர் கூட்டம். கருணை சூழ்ந்த உலகமெங்கும் கபடம் சூழ்ந்து, ஆயினும்
ஆயினும் கொஞ்சம் மிச்சம் இருக்கு, ஆயினும் கொஞ்சம் மிச்சம் இருக்கு. அவசர அழைப்பை ஏற்று குருதி கொடுக்க வரும் நண்பர், அவசர அழைப்பை ஏற்று குருதி கொடுக்க வரும் நண்பர். இரு சக்கர வாகனத்தின் பக்க நிறுத்தனை அவசரமாய் அறிவுறுத்தி செல்லும் முகமறியா நண்பர். இரு சக்கர வாகனத்தின் பக்க நிறுத்தனை அவசரமாய் அறிவுறுத்தி செல்லும் முகமறியா நண்பர். ஆண்டுகள் 200 ஆன பின்னும் கூட, ஆண்டுகள் 200 ஆன பின்பும் கூட நட்பின் அடையாளமாய் மறக்க முடியாத மார்க்ஸ் ஏங்கல்ஸ். கூடுதலாய் சிலரிடம் சந்திக்கும் நண்பர்களின் எண்களை எல்லாம் பதிந்து கொள்ள 1க்கு 2 பேசிகள். புதிருக்கு விடை தரும் புஷ்பா, அனாயாசமாய் கவிதை சொல்லும் சுரா, விமர்சிப்பதில் தேர்ந்த ரமா, அறம் வழுவாது திறம்பட கட்டுரைகளையும் புனையும் மனுஷ்யபுத்திரன். அறம் வழுவாது திறம்பட கட்டுரைகளும் புனையும் மனுஷ்யபுத்திரன். சந்திக்கும் நண்பர்களின் எண்களை எல்லாம் பதிந்து கொள்ள 1க்கு 2 பேசிகள் என்னிடமும், 1க்கு 2 பேசிகள் என்னிடமும். எப்பொழுதும் தொடர்பு எல்லைக்கு அப்பால் நீட்டிப்பவர்களின் எண்களை பயனற்றவென ஒருபோதும் நீக்கியதில்லை. எப்பொழுதும் தொடர்பு எல்லைக்கு அப்பால் நீட்டிப்பவர்களின் எண்களை பயனற்றவென ஒருபோதும் நீக்கியதில்லை. எதிர்பாராமல் இறந்த நண்பனின் எண்ணை கூட எதற்கென எண்ணியதில்லை. எதிர்பாராமல் இறந்த நண்பனின் எண்ணை கூட எதற்கென எண்ணியதில்லை. விரிந்து பறந்த நட்பு மிச்சம் சொச்சமன அன்பை விதைத்தே கடக்கிறது. மிச்சம் சொச்சமன அன்பை விதைத்தே கடக்கிறது. அவசரமாய் கைகுலுக்கிய நண்பர் ஒருவர் சார் என்றார். சார் ஃபார்ம் என நீட்டி முழக்கி இழந்து விடாதீர்கள் தமிழனின் வாக்குரிமையை என்று கூறி கடந்து போனார். இழந்து விடாதீர்கள் தமிழனின் வாக்குரிமையை என்று கூறி கடந்து போனார். அன்பின் வழியதில் அணைந்து கொள்வோம், அன்பின் வழியதில் அணைந்து கொள்வோம். அரணாய் நட்பை வியந்து கொள்வோம், அரணாய் நட்பை வியந்து கொள்வோம். அன்பும் நட்பும் அறமன்றே குரல் கொள்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. தமிழின் சுவையை மட்டுமல்ல, நட்பின் சுவையையும் அதனுடைய அதற்குள் இருக்கக்கூடிய துயரங்களையும் கூட இங்கே அற்புதமாக கவிபாலா அவர்கள் கவிதையாக முன்வைத்தார். அதில் ஒரு விஷயத்தை சொன்னார். நாம் சந்திக்கிற நண்பர்களுடைய எண்களை எல்லாம் பதிந்து வைப்பதற்காக 2 அலைபேசிகளை வைத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது என்று. பதிந்து வைத்த எண்கள் ஏதாவது ஒரு எண்ணை அழைத்து எப்போதாவது பேசி இருக்கிறோமா என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும். நிறைய நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம செல்போன் அந்த டைரக்டரியில் எடுத்து பார்த்தா சில பேர்கள் இது யாருன்னு நமக்கு தெரியறதில்லை. ஒரு 2-3 வருஷத்தில் இது யார், இந்த பேர் யாரு, இந்த நம்பர் ஏன் நம்ம ஃபோனுக்குள்ளே வந்துச்சு, இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே இருக்கும். வந்துட்டு ரொம்ப குழப்பமாக இருக்கும். அப்புறம் இதோட இன்னொரு தோற அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இறந்தவர்களுடைய எண்ணிலிருந்து நமக்கு அழைப்புகள் வரும். இறந்த அழைப்பு நமக்கு அப்படி பார்த்தோட மனசெல்லாம் பதறும். அந்த வீட்டில் இருக்கிறவங்க இந்த நம்பரை யூஸ் பண்ணுவாங்க. அப்படி செய்யக்கூடாது என்பது கூட நிறைய பேருக்கு தெரியறதில்லை. ஏன்னா அது தவிர்க்கவும் முடியல. ஏதோ வீட்டில் ஒருத்தர் இறந்து போட்டாருன்னா அவர் யார் யாருக்கு கான்டாக்டில் இருந்தாருங்கிறது யாருக்கும் தெரியாது. அப்போ ஒரு தகவல் சொல்ல வேண்டியிருக்குன்னா அந்த நம்பரை யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. அப்போது நான் யாருடைய எண் என்று தெரியாமல் மறந்து பதிந்து வைத்து விட்ட எண்கள். அப்புறம் இன்னொரு அழகான விஷயத்தையும் கூட அதில் அவர் ரொம்ப சொன்னார். பொதுவாக இளைஞர்கள்கிட்ட நட்புணர்ச்சி ரொம்ப இயல்பாக அழகாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதாவது அந்த சாதி மதம் கடந்த உணர்வுகள் அது ஏன்னா வேறு யாரையும் விட, ஏன்னா கல்லூரிங்கிறதும் பள்ளி என்பதுமே அதை தாண்டி எதுக்கு யூனிஃபார்ம் கொடுக்குறோம் பள்ளிகளில் எல்லோரும் ஒன்று என்கிற உணர்வை இளம் வயதில் விதைப்பதற்காகத்தான் ஒரே மாதிரி ஆடைகள், ஒரே மாதிரி புத்தகங்கள் இதையெல்லாம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு அதற்குள்ளாக இப்போ கயிறு கட்டுற பழக்கங்கள் சில பகுதிகளில் இருக்குது, ஜாதி அடையாளப்படுத்த. அதே போல் கல்லூரிகளுக்குள் சாதி சங்கங்கள் இருக்கிறது. ஒரு காலத்தில் அரசியல் கட்சிகள் இருந்தன.
அப்போ இந்த வெறுப்பு என்பது, அதாவது நட்புக்கான இடமாக இருக்கக்கூடிய நிறைய சினிமா படங்கள்லாம் கூட நம்ம பார்த்துருப்போம். ஃப்ரெண்ட்ஷிப்னா அது காலேஜ் லைஃப் தான் அப்படின்ட்டு. அங்கேயும் அந்த விஷவித்துக்கள் இருந்தாலும் கூட இதையும் மீறி நட்பிற்கான விதைகள், நட்பிற்கான அந்த, ஏன்னா முன்பின் தெரியாதவர்கள். அவர் ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக சொன்னார். இந்த செல்ஃபோன் விஷயத்தை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து பக்கத்து வீட்டிலே இருப்பான், பக்கத்து பெஞ்சில் கூட உட்காந்துருப்பான், அவன் கூட எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் வராது. ஆனால் எங்கேயோ இருக்க ஒருத்தர்கிட்ட சமூக வலைத்தளங்கள் மூலமாகவோ தொலைபேசி மூலமாகவோ ஒரு ஆழமான நட்புகள் ஏற்படும். எல்லாரும் சமூக வலைத்தள நட்புன்னொன்னே நெகட்டிவாக எடுத்துக்க வேண்டியதில்லை. எனக்கு கிடைத்த மிக அற்புதமான நண்பர்கள் எல்லாருமே சமூக வலைத்தளங்கள் மூலம் கிடைச்சவங்க தான். அப்படி பார்க்குறப்போ வந்து இந்த விஷயத்துக்குள்ள ஒன்று, நம்ம அன்றாட வாழ்க்கையில் நட்புக்கான கதவுகள் பல இடங்களில் அடைபட்டால் கூட புது புது நட்புகளுக்கான இடமும் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது இந்த டெக்னாலஜி மூலமாக. அதைத்தான் நான் எப்படி எடுத்துக்கொள்கிறேன் என்றால், இவ்வளவு பிரச்சனை இருந்தால் கூட அந்த நட்பிற்கான இடம் புது புது வழிகளில் இன்னும் மிச்சம் இருக்கிறது என்பதைத்தான் அவருடைய கவிதை உணர்த்துவதாக நான் எடுத்துக்கொள்கிறேன். அடுத்ததாக, என்ன இன்னும் மிச்சம் இருக்கிறது, அது மிச்சம் இருக்க வேண்டிய விஷயம்தானா என்பதை பற்றி இங்கு பேசுவதற்காக, இங்கு கவிதை படிப்பதற்காக பட்டுக்கோட்டையிலிருந்து கவிஞர் சுமித்ரா சத்தியமூர்த்தி அவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டதிலிருந்து அவர் தினம் எனக்கு முகநூலில் அது ஒரு செய்தி அனுப்புவார். இந்த கவியரங்கு நடக்கப் போகிறது, இது ஒரு மகிழ்ச்சி, உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி என்றெல்லாம் மிகுந்த உற்சாகத்துடன் இந்த கவியரங்கம் பற்றி அவர் தொடர்ந்து எனக்கு செய்திகள் அனுப்பி கொண்டிருந்தார். அந்த மாதிரியான ஒரு உற்சாகம் ஒரு நிகழ்வுக்கு வருகிற போது அதை சம்பிரதாயமாக கருதாமல் ஒரு கொண்டாட்டமாக கருதுகிற அவருடைய மனநிலை. ஆனாலும் கூட ஒரு பெண் தலைவராக இருக்கக்கூடிய, இயக்குநராக இருக்கக்கூடிய ஒரு அவையில் ஒரு பெண், என்னையோட சேர்த்து மொத்தம் 3, 4, 5, 5 ஆண்கள் இங்கு மேடையில் இருப்பது என்பது கொஞ்சம் சங்கடமாகத்தான் இருக்கிறது. பர்வீன் சுல்தானா அவர்கள் அடுத்த முறை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமான வாய்ப்புகளை இந்த மேடையில் வழங்க வேண்டும் என்பதை இங்கே என்னுடைய வேண்டுகோளாக தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் மிச்சம் இருக்கிறதில் அடுத்து வரப்போவது பகை. கொஞ்சம்தான் மிச்சம் இருக்கிறதா? எந்த பகை மிச்சம் இருக்க வேண்டும், எந்த பகை இருக்கக்கூடாது, இதையெல்லாம் பற்றி கவிதை படிப்பதற்காக இங்கே அவரை நான் அழைக்கிறேன். சுமித்ரா சத்தியமூர்த்தி அவர்களை. தமிழால் இணைந்திருக்கும் தமிழ் சொந்தங்களுக்கு இனிய மாலை வணக்கம். சிங்கப்பூர் தமிழ் இலக்கிய விழாவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. பொதிகை மலை புறப்பட்டு பூக்களின் மடல் தொட்டு புல்வெளி நுனி கடந்து பொதுவெளி எங்கும் தவழ்ந்து நீர்நிலையில் நனைந்து சுடுவெயிலில் உலர்ந்து தென்றலாய் வருடும் இதமே சுகமே இனிய தமிழே. எந்த மொழியும் தாய்மொழியாகலாம், தமிழ் மட்டும்தான் மொழிகளின் தாய். தாயே தமிழே, தாளாட்டிய தமிழே, சேயே தமிழே, செல்லத் தமிழே, பேசினால் மணக்கும் பிள்ளை தமிழே, தலை வணங்குகிறேன். பாண்டியர் வளர்த்த முதல் இடைக்கடை சங்கத்தில் இன்று பர்வீன் அம்மா தலைவர். 2000க்கும் நூற்றாண்டுக்குமான போட்டியின் வெற்றி நீங்கள், அதன் விளைவும் நீங்கள். சங்க புலவர்களில் பெண்கள் 30 பேராம். இன்று சங்கத்துக்கே தலைவர் எங்கள் ஒற்றை பெண்ணாம். துணைத் தலைவருக்கு அன்பு வணக்கம். நாள் 26/11/2025, நேரம் மதியம் மாலை 4:30 மணி. முன்னெற்றி சரியும் கூந்தல் ஒதுக்கும் ஒருவனின் சாயல், முன்னெற்றி சரியும் கூந்தல் ஒதுக்கும் ஒருவனின் சாயல், முகிழ்ந்த பொழுதொன்றில் சரிந்த கூந்தல் ஒதுக்கிய உந்தன் விரல் ஒத்திருந்தது என்றோ எவருக்கோ எழுதிய இக்கவிதை இன்றும் என்றும் இவருக்கு பொருந்தும். உங்கள் கூந்தல் ஒதுக்கும் சாயலில் மனுஷ் தன் வலியை மறைத்துக் கொண்டு பிறர் வலிக்கு மருந்திடுபவர், வலி நிறைந்த கனவுகள் சுமப்பவர், பிறர் வலி தீர்க்கும் கவிதைகள் படைப்பவர். காதலின் அழுத்தத்திலும் காதலின் கண்ணீராலும் கரைந்து கிடப்பவர், வேலைகளோடு மட்டுமல்ல விசுவாசத்தோடும் புதைந்து கிடப்பவர். மனுஷ் வேர்களற்றவர், மனிதர்களில் வேறாய் சிறகுகள் பெற்றவர், உயிர்மைக்கு தன் உயிரை மையாக்கி கொடுப்பவர், ஊருக்கெல்லாம் காதலை மெய்யாக்கி கொடுப்பவர். 1000 பக்கத்தில் எழுதலாம் சரித்திர நாவலை, 1000 பக்கத்தில் எழுதலாம் சரித்திர நாவலை,
காதலை முடியுமா? ஆம், முடிந்திருக்கிறது இவரால். ஒரு முடிவோடு தான் இருக்கிறார் இவரும். கூட்டத்தில் ஒருவனாய் நிற்கிறாய் என்பதில் கூறிக்கொள்ள என்ன இருக்கிறது? தனித்து நிற்கிறாய் என்பதினாலேயே நீ தலைவன். கவி தலைமைக்கு என் அன்பு வணக்கம். சிங்கப்பூரில் தமிழ் வெறும் அலங்கார மொழி அல்ல, அதிகார மொழி. மலாய் மாண்டரின் ஆங்கிலத்தோடு தமிழ் அங்கு ஆட்சி மொழி, தமிழ் அங்கு அதிகார மொழி. சிங்கம்டா, சிங்க பரம்பரைடா என்று பெருமை பேசும் எங்கள் டெல்டா பிள்ளைகளுக்கு 3 வேளையும் சோறு போட்டது அந்த சிங்கப்பூர் வேலை. சிங்கப்பூர் வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். கற்று தேர்ந்த கவிஞர்களோடு கடைக்குட்டியாய் என்னையும் சேர்த்த கவியரங்க ஆளுமைகளுக்கு அன்பு வணக்கம். பச்சை பட்டுடுத்தி கள்ளழகர் இறங்கும் வைகை ஆற்று வெள்ளம் போல் அலையலையாய் திரண்டிருக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் கவிநேசர்களுக்கும் அன்பு வணக்கம். தலைப்பு: கொஞ்சம் மிச்சம் இருக்கிறது, அதில் எனக்கு பகை. கொஞ்சம் மிச்சம் இருக்கிறது, அதில் எனக்கு பகை. கொஞ்சம் தான் மிச்சம் என்பது குறை, இருக்கவே இருக்கிறது நிறை. வந்த பின்பு எண்ணிக்கையில் கூடியது 2 பகை. ஒன்று இத்தலைப்பை ஒதுக்கிய தலைவர் மீது, இன்னொன்று சிங்கப்பூர் அழைத்து செல்லாத 3 இலக்கிய பொறுப்பாளர்கள் மீது. குறைந்தபட்சம் கலாம் கவி காட்டிற்காவது கூட்டிச் செல்வீர்கள் தலைவர் என்ற நம்பிக்கையோடு. மையத்திற்கு வருவோம். மையம் நம்மிடம்தான் இருக்கிறது, அது குறித்த பிராது ஒன்றுமில்லை. மத்தி தத்தியாக இருக்கிறது, அங்குதான் இருக்கிறது சித்து. மிச்சமெல்லாம் இல்லை, மொத்தமாகவே இருக்கிறது பகை. அரசியல் வேண்டாம், வரலாற்றுக்கு சொல்வோம். நித்திரையில் விட்டு போன புத்தனின் மீதும் இருக்கிறது எங்களுக்கு பகை. கொஞ்சி விட்டு விட்டு செல்லும் அத்தனை ஆண்கள் மீதும் இருக்கிறது பெண்களுக்கு பகை. சீதையை சிதையிறங்க சொன்ன ராமன் மீதும் இருக்கிறது ராவண பகை. மிதிப்பட்டு வாழும் சாபம் பெற்ற நவீன அகலிகைகள் மீதும் இருக்கிறது ஆற்றாமையாய் பகை. பேயுரு பூட்டி பிறந்து நடந்தே பெருமானை காணச் சென்ற பெரியவள் மீதும் இருக்கிறது பெருத்த மாம்பழங்களை வீசும் பகை. மதுரை வீரன் மீது மது இழந்து கிடப்பவளுக்கு மாயக்கண்ணன் இடத்தில் மாறாத பகை. அன்பின் உருக்கொண்டு வந்து அடிமை செய்யும் அத்தனையின் மீதும் இருக்கிறது எங்களுக்கு ஆறாத பகை. அத்துணையிலும் சிறந்தவள் நீயே என அனைவரிடத்தும் சத்தியம் செய்யும் ஆண்கள் மீது இருக்கிறது அவ்வளவு பகை. நம்பிக்கை மொத்தமும் நாசமாய் போகும் வரை நம்பிய அவனின் மீது அவர்களுக்குள் இருக்கிறது அற்றுப்போகாத பகை. கையில் குடையெடுக்கும் காலை வேளைகளில் காணாமல் போய்விட்ட சின்னப்ப தாஸ்களின் மீது இருக்கிறது எனக்கு கொஞ்சம் பகை. பிரபஞ்ச பெருயிருளை பெரிதாய் பூசி கொண்டவளை இருட்டு என சொல்லி வெறுப்பவர்களிடம் இருக்கிறது அறியாமை பகை. தேன் வண்ண தேகம் கொண்ட திராவிட நிறத்தவரை கருப்பு என்று வெறுப்பு கூட்டி சொல்பவர்கள் மீது இருக்கிறது எக்கச்சக்கமாய் பகை. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்பவர்களிடம் என்றும் இருக்கிறது ஈரமில்லா பகை. அந்த நேரத்தில் அவளுக்கு அங்கு என்ன வேலை என்று கேட்பவர்களிடத்தில் இருக்கிறது பெண்ணினத்தின் மீதான பகை. மாதவியை தூற்றிக்கொண்டு மாதம்பட்டிகளை விட்டுவிடும் சமூகத்தின் சல்லித்தனம் மீது என்றும் இருக்கிறது மாறாத பகை. கொஞ்சம் மிச்சம் இருக்கின்றன, இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கின்றன இந்தியாவில் மானமுள்ள மாநிலங்கள். இன்னும் கொஞ்சம் பேர் மிச்சம் இருக்கிறோம் உணவில் உப்பிட்டு உண்பவர்கள். இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கின்றன SIR படிவங்கள். சிறப்பு தீவிர திருத்தம் திருத்த வேண்டியது வாக்காளர்களை அல்ல. சிறப்பு தீவிர திருத்தத்தை அவர்கள் வாக்காளர்களுக்கு செய்யட்டும். தீவிர பொறுப்பாளர் திருத்தத்தை நாம் தேர்தலில் செய்வோம்.
பகை. பகை எஸ்ஐஆர் வடிவத்தில் வந்து சேர்ந்திருக்கிறது நம்மீதான அவர்களின் வகை தொகையான பகை. இரண்டில் ஒன்றை தின்று செரித்த அவர்களின் திட்டங்களில் இருக்கிறது நயவஞ்சக பகை. நடிகரை காணப்போய் நசுங்கி செத்தவர்கள் மீது குடும்பத்தாருக்கு இருக்க வேண்டியது வாழ்நாள் பகை. அறிவு திருவிழாவை நடத்துபவர்கள் மீது அவர்களுக்கு இருப்பது அரைவேக்காட்டு பகை. நீ எல்லாம் படிக்கலாமா என்ற குள்ள நரிகளோடு கூட நிற்கும் வல்லூறுகளை காண்கையில் வருகிறது கல்லெடுத்து அடிக்கும் பகை. நல்லதே நடக்கும் என்று நாளிதழ் சோதிட சொன்ன நாளன்று எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் எத்து வாங்கிய எனக்கு கொஞ்சம் மிச்சம் இருக்கிறது அலுவலகத்தில் பகை. நடக்க முடியாத நாளொன்றில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்றவரிடம் வருகிறது எக்கச்சக்கமாய் பகை. இழந்து நின்ற பொழுதொன்றில் எல்லாமும் நன்மைக்கே என்றவரிடம் வருகிறது ஏகமாய் பகை. இந்நூற்றாண்டிலும் சாதி மதம் என சல்லித்தனம் செய்பவர்களால் வருகிறது ஆத்தீக பகை. சங்கேதமாய் சாதி கேட்கும் சல்லைகள் மீது வருகிறது சரித்திர பகை. பாலஸ்தீன பிள்ளைகளை கண்டுகொள்ளாத பாழும் உலகின் மீது வருகிறது உமிழ்ந்து விடும் அளவிற்கு பகை. காடலுக்கும் களிரினை கட்டி போட்டு பிச்சை போடும் அத்தனை பேர் மீதும் வருகிறது கொஞ்சமல்ல நஞ்சமல்ல கொள்ளை கொள்ளையாய் பகை. இட்டுன்னு போயிட்டு இட்டுன்னு வருபவர்களுக்கு சட்டுன்னு வருவது சாமானிய பகை. கொள்கை என்றால் கொல்லைப்புறத்தில் காய்க்கும் வெள்ளரிக்காயா என்பவர்களிடத்தில் வருகிறது எல்லையில்லா பகை. கீழடியாம் நம் தாய்மடி அறிக்கையை தராமல் மறைக்கும் சனாதானத்தில் இருக்கிறது தமிழினத்தின் மீதான நூற்றாண்டு பகை. நீங்கள் வீசிய சாணியை உரமாக்கி திராவிடம் வளர்த்த எங்கள் மீது உங்களுக்கு நூற்றாண்டு பகை. செத்துப்போன சமஸ்கிருதத்திற்கு சந்தன கரைசல் சாவா மூவா தமிழ் மொழிக்கு சாணி கரைசலா? இல்லாத அகஸ்தியரை அழைத்து வந்து தொல்காப்பிய தலையில் தூக்கி வைத்த உங்கள் மீது எங்களுக்கு காசியில் கரைக்கும் அளவிற்கு பகை. ஏண்டா தொட்டோம் என்பதுவும் ஏண்டாம்பி தொட்ட என்பதுவும் வேறு வேறு குரல் அல்ல என்பதை புரிந்து கொள்ளாத ஜென்சி மீது பகை அல்ல பாவம் அனுதாபம். 6 அடி மண்ணே சொந்தமில்லாத காலத்தில் 3 அடி அளந்ததையெல்லாம் மூச்சு முட்ட பெருமை பேசும் மாட்டுக்கார கும்பலிடம் குடகுடமா இருக்கிறது பகை. இறையோடு எனக்கு எப்பகையும் இல்லை. இறையை வைத்து நீங்கள் ஏமாற்றும் போதுதான் வருகிறது தொல்லை. பதுங்கி வரும் பகை, ஏறி மிதிக்கும் வஞ்சம் என அத்தனையும் ஏந்திக் கொண்டு நெஞ்சை நிமிர்த்தும் எங்கள் தமிழும் தமிழினமும் வாழியவே. தமிழ் வாழ்க, தமிழினம் வாழ்க, வளர்க தமிழ் சங்கம். நன்றி. அத்தனை சமகால பிரச்சனைகளையும் அத்தனை உணர்வெழுச்சியுடனும் கவித்துவத்தினுடைய சாரம் குறையாமலும் ஒரு அற்புதமான கவிதையை இங்கே முன்வைத்தார். இன்னும் சொல்ல போனால் அச்சமில்லாமல் முன்வைத்தார், தயக்கமில்லாமல் முன்வைத்தார், யார் என்ன நினைத்துக் கொள்வார்களோ என்கிற பயம் இல்லாமல் முன்வைத்தார். ஒரு கவிஞருக்கு தேவைய வேண்டிய முதன்மையான குணம் என்பது அதுதான். அப்படிப்பா எனக்கு ஒரு அரசியல் இருக்கிறது, ஒரு நிலைப்பாடு இருக்கிறது, நான் வெறுக்கக்கூடியவை இருக்கின்றன, ஏற்கக்கூடியவை இருக்கின்றன என்பதையெல்லாம் திட்ட தெளிவாக முன்வைத்தார். நானும் பார்த்து கொண்டே வந்தேன், ஏதாவது ஒரு விஷயத்தை அவர் விட்டுவிட்டு கடந்து சென்று விடுவாரோ என்று. எஸ்ஐஆர் வரைக்கும் அவருடைய கவித்துவத்தினுடைய அந்த அனல் பார்வை என்பது வெளிப்பட்ட போது அதை நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த சமூக அரசியல் உணர்வு. ஒரு படைப்பாளிக்கு இருக்க வேண்டிய முதன்மையான அந்த பண்பு, அதை வெறும் பகை என்கிற ஒரு வார்த்தை விளையாட்டாக மட்டும் வைத்துக் கொண்டு விடாமல் அதை பொருள் புதிந்த ஒன்றாக மிக அற்புதமாக இந்த அவையிலே அவர் அதை முன்வைத்தார். உண்மையில் நமக்கு அன்புணர்ச்சியை விட அதிகமாக தேவைப்படுவது இந்த காலகட்டத்தில் கோபம்தான். அந்த கோபம்தான் இந்த சமூகத்தை காப்பாற்றும், தமிழ் சமூகத்தை காப்பாற்றும். அதாவது ஐயன் திருவள்ளுவர் சொல்றார்,
இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகையற்றியான் அப்படின்னு. பிச்சை எடுத்து வாழக்கூடிய நிலையை வந்து கடவுள் உருவாக்கியிருந்தா அந்த கடவுள் உலகம் முழுக்க அழியட்டும் அப்படின்னு சாபம் கொடுக்குறார். இங்கே பாரதிதாசனுடைய அந்த ஒரு வரி, கொலை வாழ்வினை எடடா மிக கொடியோர் செயல் அறவே அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறுப்பின் அடிப்படையில் சொல்லப்பட்டதல்ல, உரிமைக்கான, மக்களுடைய நல்வாழ்விற்கான, இன்னும் சொல்ல போனால் நம்மை நாமே காத்துக்கொள்வதற்கான, தீயனவற்றை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு கோபம். அந்த கோபம் இருக்கிற வரைக்கும் தான் நாம் எழுச்சிமிக்க சமுதாயமாக இருப்போம். எப்போது அந்த கோபம் நம்மை விட்டு அழிந்து விடுகிறதோ, அதே சமயத்தில் அந்த கோபத்தை எல்லாம் நாம் அப்பாவி சக மனிதர்களிடம் காட்டிக் கொண்டிருந்தோம் என்றால் நாம் உண்மையான எதிரிகளை தவற விட்டு விடுகிறோம் என்ற அர்த்தம். பாரதியினுடைய ஒரு வரி இருக்கிறது, பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே பகைவனுக்கு அருள்வாய் என்கிற அந்த வரியில, புகை நடுவினில் தீ இருப்பதை புவிதனில் கண்டோம், பகை நடுவினில் அன்புருவான நம் பரமன் வாழ்கிறான் என்று பாரதி சொல்லுகிற போது அவர் குறிப்பிடுகிற பகை என்பது மனித உறவுகளில் இருக்கக்கூடிய அன்பை பற்றி பேசுகிறார். ஆனால் நம்மை ஒடுக்குகிற சக்திகள், இந்த சமூகத்தை சீரழிக்கிற சக்திகளிடம் பாரதிதாசனுடைய வரிதான் பொருத்தமானது. கொலைவாளினை எடடா மிக கொடியோர் செயல் அறவே என்பது. அந்த பாரதிதாசனுடைய அந்த கோபத்தோடு அவர் அந்த கவிதையை நாம் இங்கே மிக அற்புதமாக முன்வைத்தார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை உங்கள் கரகோஷத்தோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக, பகைக்கு நேர் எதிரானது எது? எல்லாரும் இருக்கீங்க, யாராவது மாணவர்கள் சொல்லுங்க. பகைக்கு நேர் எதிரானது எது? அன்பு. அதை பற்றித்தான் இப்பொழுது என்னுடைய பெருமைப்பிற்குரிய கவிஞர் வல்லம் தாஜ்பால் அவர்கள் கவிதை பாட இருக்கிறார். அதாவது இந்த உலகத்தில் அன்பை பற்றி எவ்வளவோ எழுதப்பட்டு விட்டது. இந்த உலகத்தில் எதை பற்றியாவது அதிகமாக மனிதர்கள் பேசியிருப்பார்கள் என்றால், எழுதியிருப்பார்கள் என்றால் அது அன்பை பற்றித்தான் எழுதியிருப்பார்கள், பேசியிருப்பார்கள். இவ்வளவு எழுதியும் பேசியும் ஏன் அன்பு இந்த உலகத்தில் குறைவாக இருக்கிறது? ஏன் அன்பிற்காக காத்திருப்பவர்கள் இவ்வளவு பேர் இருக்கிறார்கள்? அன்பிற்காக தவிப்பவர்கள் ஏன் இவ்வளவு பேர் இருக்கிறார்கள்? இந்த உலகத்தில் அன்பு இல்லாததன் காரணமாகத்தான் அன்பு திரும்ப திரும்ப வேண்டப்படுகிறதா? அன்பு திரும்ப திரும்ப கோரப்படுகிறதா? ஏன் இவ்வளவு தூரம் அன்புடைமை பற்றி நாம் எழுதிய பிறகும் சொல்லித் தந்த பிறகும் கூட ஏன் மனிதர்களால் அன்பை கற்றுக்கொள்ள முடியவில்லை? இதெல்லாம் காலகாலமாக தத்துவ ரீதியாக கேட்கப்படுகிறது, அல்லது இலக்கியங்களில் கேட்கப்படுகிறது, அன்றாட வாழ்க்கையில் கேட்கப்படுகிறது, அறநூல்களில் கேட்கப்படுகிறது. ஆத்மா நம்முடைய ஒரு கவிதை வரி ஒன்று இருக்கு, அன்பு என்பதே இல்லாத உலகில் வாழும் துயரம் அளப்பரியதாக இருக்கிறது என்று எழுதுவார். உண்மையிலேயே அன்பு இல்லையா? ஆனால் வல்லம் தாஜ்பால் அவர்கள் அன்பு இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கிறது என்று நம்மிடம் சொல்வதற்காக வருகிறார். அவரை கவிதை பாட அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். விருட்சங்களாக மாறப்போகின்ற விதைகள், பூரண நிலவுகளாக பொழிய இருக்கின்ற பிறைகள், நாளைய இந்திய தாயின் மகுடத்திலே பதிக்கப்பட இருக்கின்ற மாணிக்கங்களாக பதிக்கப்பட இருக்கின்ற மாணவ செல்வங்களை வணங்கி மகிழ்கின்றேன். எங்களின் தொப்புள் கொடி நீட்சியான சிங்கப்பூர் தமிழ் உறவுகளை வணங்குகின்றேன். உலகத் தமிழ்ச் சங்கத்தின் இயக்குனர் முனைவர் பர்வீன் சுல்தானா, நாயை தவிர எதற்கும் அஞ்சா தில்தானா? பர்வீன் சுல்தானா, நாயை தவிர எதற்கும் அஞ்சா தில்தானா? இவர் நாவில் விளைபவை சொல்தானா? அழகிய சிற்ப கல்தானா? அம்பினை தொடுக்கும் வில்தானா? முனைவர் பர்வீன் சுல்தானா அவர்களுக்கு வணக்கங்கள். ஏதோ ஒரு சினிமா பாட்டு மாதிரி இருக்கு. ஏதோ அது என்ன பாட்டு வருங்க. உண்மையிலேயே அதையும் சேர்த்துக்கலாம். உண்மையை இந்த நிகழ்ச்சியே மிக அழகிய தில்லானா. அரங்கத் தலைவர் இயக்கத்தின் மீது, இலக்கியத்தின் மீது, மணித்தமிழ் மீது, மானுடத்தின் மீது பற்று வைத்துள்ள அப்துல் ஹமீது, அவர் இயற்பெயர் ஹமீது,
தேவாலயத்திலே, இறை ஆலயத்திலே தேவபுத்திரன், இவரோ அறிவாலயத்தின் மனுஷபுத்திரன். நெற்றியை மறைக்கும் தலைமுடி, நெற்றியை மறைக்கும் தலைமுடி அது முதிர்ச்சியடைந்தால் குனியும் நெற்கதிர், முதிர்ச்சியில் வணங்கும் நெற்கதிர். நிலவினை காட்டி உணவினை ஊட்டுதல் அன்னையின் அன்பு, சமூக நிலையினை காட்டி உணர்வினை ஊட்டுதல் இவர் கவிதையின் பண்பு. வாரந்தோறும் வருகின்ற குமுதம் இவரது தொடரால் ஆகியது அமுதம், இவரது தொடரால் ஆகிறது அமுதம். வணங்கி மகிழ்கின்றேன் சக கவிஞர்கள். அதிலும் எஃப்ஐஆரை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் எஸ்ஐஆரை பற்றி கவிதை படிக்கின்ற துணிச்சல் மிகுந்த எங்கள் கவிக்குலத்தை வணங்குகின்றேன், அவையோரை வணங்கி பணிகின்றேன். அன்பு நெருப்பை நீரால் அணைக்க முடியும், வெறுப்பை அன்பால் அணைக்க முடியும். மலர்களை இணைக்க வாழை நார், மனங்களை இணைக்கலாம் அன்பினால். மழையின் ஈரம் மண்ணை குளிர்விக்கும், மனதின் ஈரம் மானுடத்தை உயிர்ப்பிக்கும். பசிக்காவிட்டால் சிங்கம் கூட உயிரை கொல்லாது, இசைக்குயில் பிறப்பது காக்கையின் கூட்டில் அதை இழிவாய் எண்ணாது. இடைவெளி விரல்களின் இடையிலே இருப்பதே கைகளை கோர்க்கத்தான், இடைவெளி விரல்களின் இடையிலே இருப்பதே கைகளை கோர்க்கத்தான். இதயம் ரத்தம் சுரப்பதே அங்கங்கள் அனைத்திற்கும் சேர்க்கத்தான். தேரினை முல்லைக்கும் போர்வையை மயிலுக்கும் தந்ததே காக்கத்தான். ஊரிலே அரிசி மா கோலம் ஏன், எறும்புகள் பசியினை போக்கத்தான். தனியாய் காகம் உண்ணுவதில்லை, தனக்கே அனைத்தும் என எண்ணுவதில்லை. வண்ண பூக்கள் பேதம் பார்ப்பதில்லை, வண்டு கருப்பு எனினும் தேனை மறுப்பதில்லை. அன்பில்லா வழிபாட்டில் சிவம் இல்லை, அன்பினும் மேலான தவம் இல்லை. மாட்டின் பல்லுக்கு வேரோடு புல் பிடுங்கும் ஆற்றல் இருக்கிறது, மாட்டின் பல்லுக்கு வேரோடு புல் பிடுங்கும் ஆற்றல் இருக்கிறது. ஆனால் அதை செய்யாமல் ஏனைய கால்நடைக்கும் இறை வேண்டும் என்பதனால் நுனிப்புல் மட்டுமே மேய்ந்து நகர்கிறது. லட்சக்கணக்கில் லாபம் தரும் பனை மரத்தால் உச்சி வெயிலிலே நிழல் தர முடியாது. நிழல் தர முடியாத பனை மரத்தின் வேதனையை விடுபட்ட ஓலை ஒன்று விசிறியாகி தணிக்கிறது, விடுபட்ட ஓலை ஒன்று விசிறியாகி தணிக்கிறது. சுண்டு விரல், கட்டை விரல், கருப்பு விரல், வெள்ளை விரல், ஆண் விரல், பெண் விரல், அக்பர் விரல், ஆறுமுகம் விரல், அம்பானி அதானி விரல், அன்றாடங்காட்சி விரல், எல்லா விரல்களையும் சிவக்க வைக்கிறது மருதாணி பேதம் பார்க்காமல், எல்லா விரல்களையும் சிவக்க வைக்கிறது. மீனுக்கும் புல் தரை வேண்டுமென்ற கருணையில்தான் பாசியை குளமே படைத்திருக்கின்றது. இலை மரத்தில் இருந்தால் ஒளிச்சேர்க்கைக்கு உதவுகிறது, நிலத்தில் உதிர்ந்தால் மண்ணுக்கு உரமாகிறது, நீரில் உதிர்ந்தால் எறும்புக்கு படகாகிறது. இலை நீரில் உதிர்ந்தால் எறும்புக்கு படகாகிறது. பசிக்காவிட்டால் சிங்கம் கூட உயிரை கொள்ளாது. நினைத்து பாருங்கள், மணிமேகலையின் அமுத சுரபியிலும் வாழ்க்கைக்கும் விளையாட்டுக்கும் சின்ன வித்தியாசம்தான்.
விளையாட்டில் மற்றவர்களையெல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு தான் மட்டும் முன்னே செல்பவன் வெற்றி பெறுகிறான். வாழ்க்கையில் தான் முன்னேறும் போதே மற்றவர்களையும் முன்னேற்றுபவன் வெற்றி அடைகிறான். வங்கி கணக்குக்கும் வாழ்க்கை கணக்குக்கும் சின்ன வித்தியாசம்தான். வரவு வைக்க பற்று குறைவது வங்கி கணக்கு, பற்று வைக்க வரவு அதிகரிப்பது வாழ்க்கை கணக்கு. எத்தனை பேரை நேசிக்கிறோம், எத்தனை பேரால் நேசிக்கப்படுகிறோம் என்பதை வைத்தே மதிப்பிடப்படுகிறோம். ஆலையின் புகைப்போக்கியில் வெளியேறுவது தொழிலாளியின் ஆவி என்னும் அன்பே இதய கதவை திறக்கின்ற சாவி. ஆலையின் புகைப்போக்கியில் வெளியேறுவது தொழிலாளரின் ஆவி என்னும் அன்பே இதய கதவினை திறக்கும் சாவி. மணிமேகலையின் அமுத சுரபியிலும் சிவிச்சக்கரவர்த்தியின் தராசு தட்டிலும் வள்ளலார் மூட்டிய அணையாத அடுப்பிலும் பாரதி குருவிக்கு வீசிய அரிசியிலும் முதல்வர் ஸ்டாலினின் நலத்திட்டம் அனைத்திலும் அன்பின் வாசத்தை அனைவரும் உணரலாம். வாய்ப்புக்கு நன்றி. மிக அழகான ஓமைகளுடன் உதாரணங்களுடன் அன்பின் மேன்மையை இங்கே ஐயா வல்லம் தாஜ்பால் அவர்கள் மிகச்சிறப்பாக எடுத்துரைத்தார். முக்கியமாக அவர் சொன்ன சில விஷயங்கள், தனியே காகம் உண்பதில்லை. ஏன்னா காக்கை ஏதாவது ஒரு உணவுப் பொருளை பார்த்தா கரைந்து மற்ற காகங்களை கூப்பிடும். அதே போல இன்னொரு அழகான உதாரணத்தை சொன்னார், பனைமரம். பனைமரம் என்பது அது நிழல் தர முடியாவிட்டால் கூட அதன் ஓலையால் அது விசிறியாக மாறி நமக்கு காற்றை தருகிறது என்று. கவிதை என்பது எப்பொழுதும் அதனுடைய படிவங்களில் ஒரு புதுமை இருக்க வேண்டும். அந்த பார்வை கோணத்தில் ஒரு பெர்செப்ஷன், அதில் ஒரு புதுமை இருந்தால்தான் அது சிறந்த கவிதையாக கருதப்படும். ரொம்ப அழகான ஒரு உதாரணம். அதே போல மாடு புல் மேய்கிற போது கூட அது அடியோடு பிடுங்காமல் நுனிப்புல் மேய்வது. பொதுவாக நுனிப்புல் மேய்வதை நாம் ஒரு எதிர்மறையாக சொல்வோம். அவன் சும்மா மேலோட்டமாக படிக்கிறான், நுனிப்புல் மேய்கிறான் அப்படின்னு. நுனிப்புல் மேய்வது என்பது மிச்சப்புல்லை இன்னொரு மாட்டிற்கு விட்டு செல்வது என்கிற ஒரு புதிய கோணத்தை அவர் முன்வைக்கிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர் எல்லாவற்றிற்கையும் நாம் வேறொரு இடத்திலிருந்து பார்க்க முடியும் என்பதற்கு. அதே போல இப்படியாக அவர் இந்த உதாரணங்களை சொல்லுகிற போது காப்பியங்கள் இருந்தெல்லாம் உதாரணம் சொன்னார். ஆனால் யாராவது தனி மனிதர்கள் செய்யக்கூடிய சில காரியங்களை பற்றி சொல்வாரா என்று பார்த்து கொண்டே வந்தேன். ஆனால் அவர் எல்லாவற்றிற்கும் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு இந்த அரசு எல்லோருக்குமான திட்டங்களை நிறைவேற்றிக் கொண்டிருப்பதை ஒரு அன்பினுடைய ஒரு முழு வடிவமாக அவர் முன்வைத்து முத்தாய்ப்பாக அந்த கவிதையை முடித்தார். உண்மையில் ஒரு மிகுந்த ஒரு புதிய சுவையினையும் புதிய கோணங்களையும் தரக்கூடியதாக அந்த கவிதை அமைந்திருந்தது. ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். கை கட்ட மாட்டீங்களா? பேச்சை கேட்டால் அப்படி பேச்சை கேட்டு இருந்துடக்கூடாது, இல்லைன்னா வேற எதாவது நினச்சிட்டு இருக்கக்கூடாது. பேசி முடிச்சவனும் பார்த்தீங்கன்னா யார் பேசினாங்களோ அவங்களுக்கான பரிசு நம்ம ஒன்றில் கொடுத்துடணும். அவர் மெய் மறந்துட்டு அப்படியே இருந்தாருன்னா எப்படி கவிதை வரும்? அடுத்ததாக கொஞ்சம் மிச்சம் இருக்கிறது இன்னும் கூட. அதாவது முதலாம் உலகப்போர் முடிஞ்சப்போ உலகமே நிம்மதி விட்டுச்சு. அப்பாடா போர் முடிஞ்சிருச்சு, இனி மக்கள் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் வருஷத்துல 2ஆம் உலகப்போர் வந்துருச்சு. அப்போ திரும்ப 2ஆம் உலகப்போர் முடிஞ்ச உடனே மக்களுக்கு ஒரு நிம்மதி, உலகப்போர் முடிஞ்சிருச்சு, இனி எல்லாம் சமாதானம் தான் அப்படின்னு. அப்புறம் உலகம் முழுக்க எங்கெங்கோ போர்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்பவும் கூட நம்ம பார்க்குறோம், உலகத்தின் பல பகுதிகளில் அந்த போர்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. பாலஸ்தீனத்தில் நடந்ததெல்லாம் தெரியும். இங்கே சுமித்ரா அவர்கள் கூட தன்னுடைய கவிதையில் அதை பற்றின ஒரு ரெஃபரன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்போ ஏன் இவ்வளவு சமாதானங்கள்
உலகத்திற்கிடையே இவ்வளவு தொடர்புகள் வந்த பிறகும் கூட, முன்னாடி எல்லாம் முதலாம் உலகப் போர் வந்தப்போ உலக நாடுகளுக்கிடையே சரியான தொடர்பு இல்லை, புரிதல் இல்லை என்றெல்லாம் சொன்னார்கள். இன்னைக்கு எத்தனையோ அமைப்புகள், நிறைய நாடுகள் ஒன்றுக்கொன்று வர்த்தகம் செய்கிறார்கள், ஒவ்வொரு நாட்டு மக்கள் இன்னொரு நாட்டில் போய் தொழில் செய்கிறார்கள். இதெல்லாமே இருந்தும் கூட இந்த உலகில் ஏன் போர்கள் இன்னும் மிச்சம் இருக்கின்றன? நிச்சயமா இவ்வளவு பண்பாட்டு வளர்ச்சி, நாகரிக வளர்ச்சி, இன்னும் வர்த்தகம், மனிதர்கள் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டினுடைய பண்பாட்டை புரிந்து கொள்ளுதல், அரசியல் ரீதியான சார்பு நிலைகள், இதெல்லாம் உருவான பிறகும் கூட போர்கள் இன்னும் மிச்சம் இருக்கின்றன. ஏன் மிச்சம் இருக்கின்றன என்பதை பாடுவதற்காக தஞ்சாவூரிலிருந்து கவிஞர் ராகவ மகேஷ் அவர்கள் வருகிறார். அவரை அன்புடன் அழைக்கிறேன். அன்னை தமிழே, உன்னிடம் உயிர் இருக்கிறது, மெய் இருக்கிறது, உயிர்மெய் இருக்கிறது. தமிழே, நீ ஒரு போராளி, உன்னிடம் ஆயுதமும் இருக்கிறது. செம்மொழியே வணங்குகிறேன். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மாமதுரை தூங்கா நகரம். மதிய உணவிற்கு பின்னரும் கவியரங்கம் நடக்கிறது. காரணம் மதுரை தூங்கா நகரம். கரவொலிகள் இதனை மெய்ப்பிக்கின்றன. உலக தமிழ்ச் சங்கத்திற்கு என்னுடைய வணக்கங்கள். அம்மா இயக்குனர் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். சிங்கப்பூர் கவிமாலை, சிங்கப்பூர் தமிழ் இலக்கிய களம், சிங்கப்பூர் தமிழர் களம் அமைப்புகளுக்கு அன்பு வணக்கம். அரங்கத்தின் தலைவர் கவிஞர் மனுஷ்யபுத்திரன். மனித நேயரில் முதல் நேயர் இவர். எதிரில் படும் பொருளெல்லாம் பாடுபொருளாகும். காக்கை கூட இவர் கவிதையில் குயிலென கூவும். இவர்தான் தனது எல்லா தொகுதிகளிலும் வென்ற கவிஞர். இவர்தான் தனது எல்லா தொகுதிகளிலும் வென்ற கவிஞர். தாஜுபால் உள்ளிட்ட கவிஞர் பெருமக்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். அறிஞர் பெருமக்களே, இலக்கிய உள்ளங்களே, மாணவ செல்வங்களே, வணங்குகிறேன். தமிழர்கள்தான் நாம் அனைவரும் என்றாலும் அலைபேசியை கையில் எடுத்து விட்டால் நாம் எல்லாம் டச்சுக்காரர்கள். அலைபேசியை கையில் எடுத்து விட்டால் நாம் எல்லாம் டச்சுக்காரர்கள். விளையாடச் செல் என்று குழந்தையிடம் சொன்னேன். அது விளையாட செல் என்று அலைபேசியை கேட்கிறது. அன்றாடம் பார்க்கும் அக்கப்போர்கள் இவையெல்லாம். போர் புரிதல் என்பது வேறு, போர் பற்றிய புரிதல் என்பது வேறு. உலகின் ஏதோ ஒரு மூலையில் போர் மூண்டால் அதை கூர்ந்து கவனிப்போர் உண்டு, அதனை ஆதரிப்போர் உண்டு, எதிர்ப்போர் உண்டு. உயிரை கொத்தி போக விண்ணில் அலுமினிய பறவைகள் வலம் வரும். போரில் அநேகம் பேர் பயன்படுத்துவது ஆகாய மார்க்கம்தான். புகை நமக்கு பகை என்று புகைப்பதற்கு எதிரான வாசகம் உண்டு. புகை நமக்கு பகை என்று புகைப்பதற்கு எதிரான வாசகம் உண்டு. பகை ஏற்பட்டால் முடிவில் புகை என்பதை போர் சொல்லும் வாசகம். பகை ஏற்பட்டால் முடிவில் புகை என்பதே போர் சொல்லும் வாசகம். ஒரு நாடு அணுகுண்டு சோதனை செய்தாலும், ஒரு நாடு அணுகுண்டு சோதனை செய்தாலும் உலக நாடுகளுக்கே அது பெரும் சோதனைதான். கேள்விக்கணைகள் முதலில் வீசப்படுகின்றன. கேள்விக்கணைகள் தான் முதலில் வீசப்படுகின்றன. பதில் வராத போது ஏவுகணைகள் வீசப்படுகின்றன. உச்சி மாநாடுகளில் நட்பில் கை குலுக்குகிறார்கள். உச்சி மாநாடுகளில் நட்பில் கை குலுக்கிறார்கள். அடுத்த கணமே கோபத்தின் உச்சிக்கும் செல்கிறார்கள். மன்னராட்சியில் காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை. இப்போதெல்லாம் கூலிப்படை என்பது வெளிப்படை. அன்பு என்பது தேனிலவு வரை நீயும் நானும். அன்பு என்பது
தேனிலவு வரை நீயும் நானும், அதன் பின்னர் நாள்தோறும் நீயா நானா. அதன் பின்னர் நாள்தோறும் நீயா நானா. அமைதிப்படை என்றாலும் கூட, அமைதிப்படை என்றாலும் கூட அதற்கும் சில நேரங்களில் அரிக்கத்தான் செய்கிறது. அமைதிப்படைக்கு கூட அரிக்கத்தான் செய்கிறது. முஷரஃப் இந்தியா வந்தபோது கல்கி இதழில் ஒரு போட்டி வைத்தார்கள். முஷரஃபுக்கு எதை பரிசாக தந்தால் மகிழ்ச்சி அடைவார் என்று. அந்த போட்டியில் அடியேன் வென்றேன். பட்டுப்புடவையின் பார்டரை மட்டும் வெட்டி பரிசளித்தால் முஷரஃப் எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைவார் என்றேன். பட்டுப்புடவையின் பார்டரை மட்டும் வெட்டி பரிசளித்தால் முஷரஃப் எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைவார் என்றேன். ஒரு சங்கு ஊதி தொடங்குகிறது போர், முடிவில் பல சங்குகள் ஒலிக்கின்றன. போரை கொண்டாடும் நாடுகள் ஆயுத பூஜையை கொண்டாட வேண்டும் என்பது எனது ஆசை. அன்றொரு நாள் மட்டுமாவது அமைதி நிலவட்டுமே, அன்றொரு நாள் மட்டுமாவது அமைதி நிலவட்டுமே. ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு என்று நியூட்டன் சொன்னார். அதேதான் நியூக்ளியர் குண்டும் சொல்லுகிறது. நியூட்டன் சொன்னதைத்தான் நியூக்ளியர் குண்டும் சொல்கிறது. சமாதான புறாக்கள் பறக்கின்றன, அதே வானில் சனாதன புறாக்களும் பறக்கின்றன. உள்நாட்டு போர் என்று பெயர் என்றாலும் அதில் வெளிநாட்டின் தலையீடு இருக்கிறது. உதடுகள் உறவினை சொல்கிறது, உள்ளமோ பிரிவினை கொள்கிறது. உதடுகள் உறவினை சொல்கிறது, உள்ளமோ பிரிவினை கொள்கிறது. அமைதியை பற்றியே அதிகம் பாடிய கவிஞருக்கு, அமைதியை பற்றியே அதிகம் பாடிய கவிஞருக்கு குண்டுகள் முழங்க அரசு மரியாதை. மரங்கள் நட்டார், குளங்கள் வெட்டினார் என்ற போது உயராத அசோகரின் மதிப்பு, மரங்கள் நட்டார், குளங்கள் வெட்டினார் என்ற போது உயராத அசோகரின் மதிப்பு போரை நிறுத்திய பின்புதான் உயர்ந்தது. பானிப்பட்டு போரெல்லாம் பாடத்தில் படித்தோம், அதில் பாடுபட்ட உயிர்களை நாம் எங்கே நினைத்தோம்? தழும்புகள் தாங்கி நின்றன ஹிரோஷிமா, நாகசாகி, அநேக உயிர்கள் நாசமாகி. பேருக்குத்தான் ஐநா, பேருக்குத்தான் ஐநா, அதில் பல பொய்னா. பனிமலை வீரர்களை வியக்க வைக்கின்றன அயல் நாடுகள். வல்லூர்கள் நோட்டமிடுவது நம் கண்களுக்கு தெரியும், வல்லரசுகள் நம்மை நோட்டமிடுவது நமக்கு தெரியாது. தனி ஒருவனாக நின்று எதிரிகளை சுழன்றடித்த ராசராச சோழன் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறான். இலங்கை வரை சென்று நாடு பிடித்தான் சோழ மன்னன். இன்று அந்த பகுதியில் மீன் பிடித்தால் கூட ஆபத்து, இன்று அந்த பகுதியில் மீன் பிடித்தால் கூட ஆபத்து. முதல் உலகப் போரில் உயிரிழந்த வீரர்கள் 8.5 மில்லியன், உயிரிழந்த பொதுமக்கள் 13 மில்லியன். தீபாவளி நாளில் என் வீட்டு வாசலில் அணுகுண்டு வெடித்தேன், பக்கத்து வீட்டுக்காரன் பாகிஸ்தான்காரனாகிவிட்டான். என் வீட்டு வாசலில் அணுகுண்டு வெடித்ததற்கு பக்கத்து வீட்டுக்காரன் பாகிஸ்தான் ஆகிவிட்டான். ஈரான், ஈராக் இவர்களுக்குள் பகை நெருப்பு எரிய காரணம் எண்ணெய் கிணறுகள். கார் மேகங்கள் சூழ்ந்தால் இடி இடிக்கும், போர் மேகங்கள் சூழ்ந்தால் வெடிவெடிக்கும். கண்டம் விட்டு கண்டம் தாவும் ஏவுகணைகளில் மனிதர்களுக்கு கண்டம் இருக்கிறது. வாய்க்கால் தகராறு, வரப்பு தகராறு, மனிதருக்குள் சண்டை. வாணிபத் தகராறு, நாடுகளுக்குள் சண்டை. முள்ளி வாய்க்கால் நம்மை இன்னும் முள்ளாக குத்திக் கொண்டுதான் இருக்கிறது. கடவுள்கள் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்வதில்லை, மனிதர்கள்தான் மதம் பிடித்து அலைகிறார்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். போர் புரிவதற்கும் போர் பற்றிய புரிதலை கொள்வதற்கும் இடையிலான வித்தியாசத்தை மிக அற்புதமாக தன்னுடைய கவிதையிலே அவர் முன்வைத்தார். ஏனென்றால் போர் புரிவதை விட கடினமானது போரை புரிந்து கொள்வது. போருக்கு பின்னால் இருக்கக்கூடிய நோக்கங்கள், போருக்கு பின்னால் இருக்கக்கூடிய வணிகம், போருக்கு பின்னால் இருக்கக்கூடிய சூழ்ச்சிகள், இதெல்லாம் நமக்கு சொல்லப்படுவதில்லை. பல சமயங்களில் அது தேசபக்தியாக காட்டப்படுகிறது, பல சமயங்களில் வீரமாக காட்டப்படுகிறது. ஒரு அற்புதமான உண்மையை சொன்னார். நம்முடைய மன்னர்கள் இலங்கை வரைக்கும் சென்று படையெடுத்தார்கள், அங்கு அதை வென்றார்கள் என்று. இன்றைக்கு அந்த பகுதியில் நாம் மீன் கூட பிடிக்க முடியவில்லை. உண்மையில் ஒரு அற்புதமான ஒரு ஒப்பீடு அது. ஏனென்று கேட்டால், போரினால் அடையப்படுகிற வெற்றிகள் எல்லாமே தற்காலிகமானவை. சிலருக்கு
சில காலத்திற்கு மட்டுமே பெருமை அளிக்கக்கூடியவை. இந்த உலகத்தினுடைய எல்லைக்கோடுகள் எத்தனை முறை மாற்றியமைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு எல்லைக்கோட்டையும் மாற்றியமைப்பதற்காக எண்ணற்ற உயிர்கள் பலியிடப்பட்டிருக்கின்றன. இங்க வரலாறு முழுக்க நடந்த அத்தனை போர்களுமே நாடு பிடிக்கிற போர்களாக இருந்திருக்கின்றன, செல்வத்தை கொள்ளையிடுகிற போர்களாக இருந்திருக்கின்றன. எல்லைக்கோடுகளை மாற்றியமைப்பதற்காக எத்தனை லட்சம் மக்கள் ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது அதில் கூட ஒரு அழகான ஒரு ஓமையை சொன்னார். பானிபட் போரை பற்றி நாம் பேசுவோம், அதில் படாத பாடுபட்டவர்களை பற்றி நாம் பேசுவோமா என்று. எல்லா போரினுடைய வெற்றி கதைகளுமே போரை வீரமாக பார்க்கின்றன, அரசனுடைய வெற்றியாக பார்க்கின்றன. ஆனால் அந்த இறந்தவர்களுக்கு ஒரு வாழ்க்கை இருந்திருக்கிறது, இறந்தவர்களுக்கு மீள கிடைக்காத ஒரு வாழ்க்கை இருந்திருக்கிறது. அந்த வாழ்க்கையை அவர்கள் இழந்துதான் அந்த ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் அந்த இழப்புகள் மறைக்கப்பட்டிருக்கின்றன. அப்படி பார்க்கிற போது போரினுடைய அவலம் என்பதை காட்டிலும் போருக்கு பின்னால் இருக்கக்கூடிய அபத்தத்தை, பொருளின்மையை, இன்னும் சொல்ல போனால் போர்களினால் அடையக்கூடியது எதுவுமே இல்லை என்பதை மிக அழகாக அவர் தன்னுடைய கவிதையிலே எடுத்துரைத்தார். அவர் உண்மையில் போரை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தேசபக்தியின் முகமூடியின் பின்னால் மறைக்கப்படுகிற அல்லது நாட்டுப்பற்று என்பதனால் மறைக்கப்படுகிற உணர்ச்சிகளை தாண்டி பாதிக்கப்படுகிற மனிதர்களுடைய கண்களின் வழியாக, பாதிக்கப்படுகிற மக்களின் கண்களின் வழியாக நாம் போரை பார்த்தால் போர் என்றைக்கும் வேண்டியதில்லை. போர் பற்றிய, போரை உயர்த்தி பிடிக்கிற எல்லா இலக்கியங்களுமே அவை அழிவைத்தான் கொண்டாடுகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அவருடைய கவிதை அழிவிற்கு எதிரான கவிதை, வாழ்விற்கான கவிதை என்பதை கூறி அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கவியரங்கத்தினுடைய நிறைவாக இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கிறது. அது மிச்சம் இருந்தால்தான் நாம் பாடிய அத்தனை பாடுபொருள்களும் அர்த்தம் பெறும். மனிதம் இந்த உலகத்தில் அப்படியெல்லாம் ஒன்றும் தீவினைகள் நிறைந்து விடவில்லை, அப்படியெல்லாம் கொடுமைகள் மட்டும் இந்த உலகில் மிஞ்சி இருக்கவில்லை. ஆனால் இன்னும் கொஞ்சம் மனிதம் மிச்சம் இருக்கிறது. அப்படி மிச்சம் இருப்பதால் தான் இந்த வாழ்வு இன்றைக்கும் கொண்டாடப்படுகிறது, நீடித்திருக்கிறது என்பதை உங்கள் முன்னால் வைப்பதற்காக ஆலங்குடியிலிருந்து கவிஞர் ரமா ராமநாதன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். மனிதத்தை பாடுவதற்காக அவரை அன்புடன் அழைக்கிறேன். ஒரு சின்ன வேண்டுகோள், எப்போ ஒரு சபையில் மேடையில் இருப்பவர்கள் உங்களுக்காக பேசுகிற போது நீங்கள் உங்களுக்குள் பேசிக்கொள்வதை சற்று நேரம் தவிர்க்கலாம். அது மேடையில் பேசுகிறவர்களுக்கு துன்பத்தை விளைவிக்கும். நான் இதை எல்லா மேடைகளிலும் சொல்லியிருக்கிறேன். அதனால் நீங்கள் அவர்கள் பேசுவதை கேட்க வேண்டும். உங்கள் எதிர்காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் பயனுள்ள கருத்துக்களை கூறுவதற்கு தான் வந்திருக்கிறார்கள். அதனால் நீங்கள் ரெண்டாவது, இந்த மீட்டிங் நடுவில் ஸ்நாக்ஸ் கொடுக்குறப்போ ஒரு சலசலப்பாக ஒரு சத்தம் எல்லா இடத்துலையும் வரும். நான் பொதுவாக பார்த்தீங்கன்னா மீட்டிங் முன்னாடி கொடுங்க, இல்லைன்னா பின்னாடி கொடுங்கன்னு சொல்லுவேன். அமைதியாக உங்களுடைய சிற்றுண்டியை நீங்கள் சுவைத்துக்கொண்டே நீங்கள் கேட்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த கவியரங்கில் கொஞ்சம் மிச்சம் இருப்பது நான் மட்டும்தான். ஏனெனில் நான் மனிதன், நான் இறுதி வரை இருப்பேன். மனிதர்கள் இருக்கும் வரை நான் இருப்பேன். அதனால் தான் நான் இறுதியில் வருகிறேன். அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். சிங்கப்பூர் தமிழ் இலக்கிய விழாவில் சிங்கம் போல் அமர்ந்திருக்கும் எங்கள் தலைமையை வணங்குகிறேன். மனிதம் எனும் தலைப்புக்கு ஆதரவாளர் நீங்கள். ஏனெனில் அவர் பெயரிலேயே மனுஷ்ய இருக்கிறது, எனில் மனிதன் இருக்கிறது என்று அர்த்தம். ஏனெனில் அவர் மனிதனின் புத்திரனாவார். அவரை வணங்குகிறேன். உலக தமிழ்ச்சங்கம் எனும் பெயரை பலமுறை பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு இங்கே மேடையில் நிற்கிறோம். ஆச்சரியமாக இருக்கிறது. காலம் காலமாக தொலைக்காட்சியில் நாங்கள் பார்ப்பவர்கள் எல்லாம் எங்கள் எதிரில் இருக்கிறார்கள். எங்களை அவர்கள் பார்க்கிறார்கள். இந்த பெருமையை எங்களுக்கு வழங்கிய துணைத் தலைவரை வணங்கி மகிழ்கிறேன். துணைத் தலைவர் பெயரிலேயே காரணம் இருக்கிறது. எங்களை போன்ற இலக்கியவாதிகளுக்கெல்லாம் எப்போதும் துணையாய் இருப்பவர் என்பதால் துணைத் தலைவர் என்று இட்டிருக்கிறார்களோ என்னவோ. அவரையும் வணங்குகிறேன்.
அன்னை தமிழை என்றைக்கும் மறவாமல் எழுந்து வணங்குகிறேன். கொஞ்சம் மிச்சம் இருக்கிறது மனிதம். அடுத்தவர் துயர் பார்த்து சிந்திய கண்ணீர் துளி மண்ணில் விழுகையில் துளிர் விட்டு தலைக்கிறது மனிதம். அம்மா சமைத்து பரிமாறிய பின் அவளுக்கென வைத்திருந்த கொஞ்சம் உணவும் வாசலில் வந்தவன் குரல் கேட்டு அவன் தட்டில் இட்ட பொழுதில் அம்மாவின் கைகளில் இருந்தது கொஞ்சம் மனிதம் மட்டுமே. மனிதம் மனம் சகிக்க முடியாத ஒரு கொடிய போருக்கு பின் அகதிகள் முகாம் ஒன்றில் நாடிழந்த ஒற்றை சிறுவனின் சிறு அலுமினிய தட்டில் ஒரு கரண்டி கூடுதலாய் ஊற்றப்பட்ட மாவு கஞ்சியில் வழிந்தோடுகிறது மனிதம். கடும் போக்குவரத்து நெரிசலில் சாலையை கடந்து காரில் செல்கையில் ஈ மொய்க்கும் பால் புட்டியுடன் அழுக்கு தரையில் தவழ்ந்து திரியும் பிளாட்பார குழந்தையின் எதிர்காலம் குறித்து என்ன செய்ய போகிறாய் என ஏளனமாய் என்னை பார்த்து சிரிக்கிறது மனிதம். தொலைக்காட்சி செய்தி ஒன்றில் தோட்டாக்களின் சத்தங்களுக்கிடையே பதுங்கு குழிகளுக்குள் அச்சத்துடன் பதுங்கியிருந்த தங்கையையும் அண்ணனையும் பார்த்து தேம்பி அழுத எனது 7 வயது மகளின் கண்களில் கொஞ்சம் அப்பி கிடக்கிறது மனிதம். பூகம்ப இடிபாடுகளுக்கிடையில் சிக்கி தவிக்கும் ஒரு பெரியவரின் மூச்சுக்காற்றின் மெலிதான ஓசை கேட்டு அடையாளம் காட்டி உயிர் பிழைக்க வைத்த நாயின் மோப்பத்தில் கூட நுகர முடிகிறது மனிதத்தை. மறுபிறவி எடுத்த ஒரு கடின பிரசவத்தில் கடும் உதிரப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாய் உயிர் குறையும் இளம் தாய்க்கு ஏபி பாசிட்டிவ் ரத்தம் கொடுத்து பிழைக்க வைத்த இளைஞனின் மனசில் இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கிறது மனிதம். அடையாளங்களை தாண்டிய பயணத்தின் பொழுதுகளில் சாலை விபத்தொன்றில் சிக்கி ரத்தம் சிந்தி எதிர்ப்பட்ட ஒருவரை மருத்துவமனைக்கு பாதுகாப்பாய் அனுப்பி வைத்த பின்னரும் நெடுந்தூரம் வரை பயணித்த பின்னர் எப்படி இருப்பாரோ எனும் தவிப்பில் தூக்கம் தொலைத்த இளைஞனின் மனதில் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கிறது மனிதம். பால் குடிக்கிற ஒவ்வொரு கணத்திலும் கன்றுக்குட்டியின் பசி பற்றிய நினைவு தொற்றிக்கொள்ளும் எனில் அந்த மனசில் இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கிறது மனிதம். வாசலில் காய்கறி பாட்டியின் கிழிந்த புடவை பார்த்துவிட்ட பின் பேரம் பேசாமல் வாங்கி திரும்பிய அம்மாவின் மனசில் கொஞ்சம் மிச்சம் இருக்கிறது மனிதம். அடுத்த வீட்டு கை குழந்தை வீறிட்டு அழுகையில் தன் குழந்தைக்கு கொடுத்த பாலை நிறுத்திவிட்டு ஓடிப்போய் அனைத்து தாய்ப்பால் கொடுத்து அழுகை நிறுத்திய தாயின் அன்பில் என்றும் மாறாது கிடக்கிறது கொஞ்சம் மனிதம். அடையாளங்களை தாண்டிய மனசின் ஈரத்தில் மெல்ல துளிர்க்கிறது மனிதம். நிறம், வெளிச்சம், இருட்டு எதுவும் பார்க்காத உருவமற்ற உயிர் மனிதம். எனினும் மனிதம் போற்றும் சில நிறங்களும் உண்டு. கொடுத்து கொடுத்து சிவந்த கர்ணனின் மனிதத்தின் நிறம் சிவப்பானது. அடுப்படி புகையின் கருப்பை அப்படியே நீக்கி அவளின் கையில் இருந்த கரண்டியை பிடுங்கி எறிந்து புத்தகம் எனும் பேராயுதத்தை கொடுக்க சொன்ன தந்தை பெரியாரின் மனிதத்தின் நிறம் கருப்பு. அணையா அடுப்பில் வெந்த அன்னத்தை வந்தோர்க்கெல்லாம் வாரி வழங்கி பசிப்பினி போக்கிய வள்ளல் பெருமானின் மனிதத்தின் நிறமோ வெள்ளை. மனிதம் கண்களில் ஈரமாய், இதயத்தில் கருணையாய், கைகளில் அரவணைப்பாய், கனிவோடு எங்கும் தெரிகிறது. எது மனிதம்? எனக்கானதல்ல, அது சமூக மேன்மைக்கான சமத்துவ வெளிப்பாடு. எல்லாம் பொதுவென்ற நல்லோர் வகுத்த கொள்கை திட்டத்தில் குவிந்து கிடக்கிறது மனிதம்.
என்னிடம் இருக்கிறது அவனிடம் இல்லை எனும் ஏற்றத்தாழ்வில் எங்கோ ஒளிந்து கிடக்கிறது மனிதம். கொஞ்சம் மிச்சம் இருக்கிறது என மனிதத்தின் சதவீதம் ஏன் சரிந்து கிடக்கிறது? சில மனித மனங்கள் ஏன் நேயத்தை நீர்த்து போக செய்தன? முன்பின் தெரியாத யாரோ ஒருவரின் கொடும் துயர் கண்டு குமுறிய மனம் ஏன் குப்புற கவிழ்ந்து கிடக்கிறது? செயல்களால் மட்டுமே வடிக்கப்பட்டதல்ல மனிதம், செயல்களால் மட்டுமே வடிக்கப்பட்டதல்ல, சின்ன சின்ன வார்த்தைகளில் கூட செதுக்கப்படுகிறது மனிதம். ஒரு சிறு ஆறுதல் வார்த்தையில் உயிர் பெற்று எழுந்து கொள்கிறது மனிதம். மனிதம் என்பது மனிதம் என்பது மனதின் அறம். மனிதம் என்பது மனதின் அறம். மனிதம்தான் நம் வாழ்வின் வரம். மனிதம் நிறைந்த நாடு இந்தியா. மனிதம் நிறைந்த நாடு இந்தியா. ஏனெனில் மனிதர்கள் நிறைந்த நாடும் இந்தியாதான். நன்றி. மனிதம் என்பது மனிதன் அறம் என்று கூறினார். வாழ்வின் அறமும் அதுதான், அரசியலினுடைய அறமும் அதுதான், பொருளினுடைய அறமும் அதுதான். எங்கு மனிதம் இல்லாமல் ஒன்று நடக்கிறதோ அது எல்லாவற்றிற்கும் மனிதர்களுக்கு எதிரானது, மனித வாழ்க்கைக்கு எதிரானது. அவர் சொன்ன எல்லா உதாரணங்களிலிருந்தும் அதைத்தான் நான் பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இன்னும் மிச்சம் இருக்கிற இந்த அறத்தால் தான் இந்த உலகம் இன்னும் அழியாமல் இருக்கிறது. இந்த மிச்சம் இருக்கிற அந்த மனிதமும் அழிந்து போயிருந்தால் இந்த உலகத்தை அழிப்பதற்கு அணுகுண்டு தேவையில்லை. மனிதர்களிடம் அந்த ஒரு மனிதம் இல்லாமல் போய்விட்டால் உலகம் தானாகவே அழிந்து போய்விடும். அப்படிப்பட்ட அழிவிலிருந்து மானுடத்தை காக்கிற, எதிர்கால தலைமுறையை காக்கிற ஒரு அற்புதமான ஒரு பொருள் தான் மனிதம். ஒருவர் மனிதனாக இருப்பதற்கு எந்த பிரயத்தனமும் செய்ய தேவையில்லை. நம் கைக்கு அருகிலேயே மனிதத்தை வேண்டுகிற மனிதர்களே எப்போதும் இருக்கிறார்கள். மனிதம் என்பது ஒரு கருணை, மனிதம் என்பது ஒரு பரிவு, மனிதம் என்பது சக மனிதன் மேல் காட்டுகிற கண்ணியம். மனிதன் என்பது உங்கள் கையில் எது இருக்கிறதோ அதில் சிறிதளவை இன்னொருவருக்கு தருகிற ஒரு சிறிய தருணம். மனிதம் என்பது ஒரு கரம் பற்றுதல். மனிதம் என்பது ஒரு ஆறுதல். நான் உனக்கு இருக்கிறேன் என உணர்த்துகிற ஒரு சிறிய தருணம். நான் உன்னை நம்புகிறேன் என்று சொல்கிற ஒரு சிறிய தருணம். இதையெல்லாம் நான் உன்னை மன்னிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு தருணம். இது இருக்கிற வரைக்கும் மனித வாழ்க்கையை எந்த தீமையும் அழித்து விடாது. எந்த துயரத்திலிருந்தும் மனிதர்கள் நமக்கு இன்னும் வாழ்வு மிச்சம் இருக்கிறது என்று அவர்கள் நினைக்க வேண்டும் என்றால் நம்மிடம் இருக்கக்கூடிய மனிதம் ஒரு விளக்கை போல எப்போதும் சுழன்று கொண்டே இருக்க வேண்டும். அதை காட்டுகிற தருணங்களை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். இன்றைக்கு பேசப்பட்ட அந்த 5 தலைப்புகளும், இந்த கவிதை பாடப்பட்ட 5 தலைப்புகளும், இதில் நீங்கள் ஒரு அற்புதத்தை கவனிக்கலாம். தொல்காப்பியம் சொல்கிறது எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று. ஒரு சொல், இது எல்லாமே ஒரு சொல் தான் அவர்களுக்கு தலைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சொல்லினுடைய பொருளை இந்த கவிஞர்கள் எவ்வளவு அற்புதமாக விரிவு செய்தார்கள் என்று பாருங்கள். ஒரு சொல் எத்தனை சிந்தனைகளோடு தொடர்புடையதாக இருக்கிறது, எத்தனை சிந்தனைகளுக்கு அது காரணமாக இருக்கிறது. பல சமயங்களில் நாம் சொற்களை கவனிப்பதில்லை, சொல் குறிக்கிற அர்த்தங்களை நாம் கவனிப்பதில்லை. இன்னும் சொல்ல போனால் அந்த சொற்களை நாம் முறையாக புரிந்து கொள்வதும் இல்லை, வெளிப்படுத்துவதும் இல்லை. இந்த கவிஞர்கள் அதை நினைவூட்டுகிறார்கள். மனிதமா, பகையா, அன்பா, எதுவாக இருந்தாலும் சரி, நட்பா, நட்பு என்பது வெறும் சொல்லல்ல, வாழ்வியல் சார்ந்து அதற்கு 1000 தொடர்புகள் இருக்கின்றன, 1000 கன்னிகள் அதற்குள் இருக்கின்றன. அதையெல்லாம் சிந்திப்பதற்கு இப்ப இந்த 5 தலைப்பிலும் கொடுக்கப்பட்ட அந்த சொற்களை இனி நீங்கள் எங்கு கேட்டாலும் இவர்கள் சொன்ன அத்தனை கருத்துக்களும் உங்கள் நினைவுக்கு வரும். போர் என்று யாராவது சொன்னால் இன்னைக்கு போரை பற்றி இங்கே என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது உங்கள் நினைவுக்கு வரும். போர் என்பது வெறுமனே ஒரு செய்தி அல்ல, அதற்குள் 1000 உணர்ச்சிகளும் அர்த்தங்களும் துயரங்களும் அழிவுகளும் இருக்கின்றன. பகை என்றால் அது ஒரு சொல் கிடையாது, அது எத்தனையோ விஷயங்களை நமக்கு உணர்த்துகிறது. அதற்குள் வரலாறு இருக்கிறது, தத்துவம் இருக்கிறது, கடந்த காலம் இருக்கிறது, நிகழ்காலம் இருக்கிறது, எதிர்காலம் இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது இந்த கவியரங்கனுடைய மிகப்பெரிய சிறப்பாக நான் 2 கருதுகிறேன். ஒன்று, ஒரு சமகால பிரச்சனைகளை மிக துல்லியமாக, சமகால வாழ்வியலினுடைய நெருக்கடிகளை மிக ஆழமாக இந்த கவிஞர்கள் பாடினார்கள். இன்னொன்று, ஒரு சொல்லினுடைய அர்த்தத்தை மிகப்பெரிய அளவிற்கு இங்கே விரிவுபடுத்தி காட்டினார்கள். இது எல்லாமே உங்களுடைய இளம் மனதில் ஆழமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது. யார் சொற்களை அதிகமாக
சாரி, அதிகமாக புரிந்து கொள்கிறார்களோ, உள்வாங்கிக் கொள்கிறார்களோ, அவர்கள்தான் மிக மேன்மையான வாழ்வையும் சிந்தனைகளையும் அடைவார்கள். அந்த வகையில் இந்த 5 கவிஞர்களுக்கும் மிகச்சிறப்பான சிந்தனைகளை இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களிடம் நல்கியதற்காக, மிகச்சிறந்த மொழி ஆளுமையோடு அதை உங்களிடம் முன்வைத்ததற்காக அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு குழந்தைகள், சிறுவர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறீர்கள். இத்தகைய ஒரு கவியரங்கை கேட்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது ஒரு அரிய வாய்ப்பு. உங்கள் வயதில் எங்களுக்கு அப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. இதை ஏற்படுத்தி தந்த உலக தமிழ்ச்சங்கத்திற்கும், அதனுடைய இன்றைக்கு துணைத் தலைவராகவும் இயக்குநராகவும் இருக்கக்கூடிய பர்வீன் சுல்தானா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய உலக தமிழ்ச்சங்கத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த வாய்ப்பை எனக்கு அளித்தமைக்காக கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த கவியரங்கத்தை மிக சிறப்பாக தலைமையேற்று நடத்தி இருக்கிறார் மனுஷபுத்திரன். மனுஷபுத்திரன் ஒரு பன்முக ஆளுமை பெற்ற, தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஆளுமை. இவருடைய கவிதைகளை எல்லாம் கவனிக்கின்ற பொழுது அடிப்படையில் இயல்பாகவே சில பேர் கவிஞராகவே இருப்பார்கள். சொற்களை கூட்டி கவிதையாக்குவது என்பது வேறு. அடிப்படை மனநிலையிலேயே ஒரு கவிதை மனநிலையோடையே வாழ்கின்றவர்களில் மனுஷபுத்திரன் மிக முக்கியமானவர். ஒரு முறை அவருடைய எந்த புத்தக வெளியீட்டு விழாவாக இருந்தாலும் என்னிடத்தில் அந்த கால அவகாசம் கிடைத்தால் நான் நிச்சயமாக அவருடைய அந்த வெளியீட்டு விழாவுக்கு சென்று விடுவேன். அப்படி நான் அவருடைய கவிதைகளை வாசிக்கின்ற பொழுது நான் பெற்ற அனுபவம் அலாதியானது. அவர் எழுதும் பொழுதே டைம் போட்டு எழுதுவார். இப்போ ராத்திரி 11:40 இந்த கவிதை வந்துச்சுன்னா அது எழுதிட்டு அந்த டைம் குறிப்பிடுவார். அவருடைய பல கவிதை தொகுப்புகள் மிக பாரிய உழைப்பின் வெளிப்பாடுகள். நேரம், அவருடைய மனநிலை, சக்கரங்கள், அவர்கள் கால்கள் பற்றி நிறைய எழுதுவார். எடை பற்றி நிறைய எழுதுவார். காதல் பற்றி நிறைய எழுதுவார். மனிதர்களுடைய புரிதலை பற்றி நிறைய எழுதுவார். நட்பு பற்றி நிறைய எழுதுவார். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அத்துணை பேரும் நேசிக்கின்ற ஒரு ஒரு உயிரோட்டமான ஒரு கவி மனுஷபுத்திரன். அவருடைய ஒரு கவிதையை நான் வாசித்தது இப்போ நிறைய ரொம்ப வைரலாகி போயிட்டு இருக்கு. அந்த கவிதை இப்படித்தான் தொடங்கும் என்று நினைக்கிறேன். எனக்கு இது இருந்தால் கொஞ்சம் திருத்தணும். நீங்கள் நீ என்னை சந்திக்க வர வேண்டும், நீ வருவாய், அப்பொழுது நான் அங்கே இருக்க மாட்டேன், அது அப்படித்தான் நிகழும். நான் அங்கே இருக்க வேண்டும் என்பது அவசியமே இல்லை, நீ வருவதுதான் முக்கியம் என்று எழுதியிருப்பார். நான் அதை பல நேரங்களில் நான் யோசித்து பார்த்திருக்கிறேன். ஒருவருடைய மனநிலை தான் முக்கியம். 2 வாரத்துக்கு முன்னால நான் சுகிசிவம் ஐயாவோடு சேர்ந்து பர்மா சென்றிருந்த பொழுது ஒரு வாழ்வரசி ஒருத்தி எங்களை எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த அம்மா சொன்ன ஒரு விஷயம், நான் எந்த காரியத்தையும் எல்லாரும் செய்யணும்னு நான் எதிர்பார்க்கறது இல்லை, ஆனா செய்யணும்னு அவங்க மனசுல நினைக்கணும்னு எதிர்பார்ப்பேன்னு சொன்னாங்க. அந்த செயல்பாடே முக்கியம் இல்லை, நீ அதை நினைக்கிறாயா, உதவி செய்ய வேண்டும் என்று நீ நினைக்கிறாயா, நீ உதவி செய்ய வேண்டியது கூட இல்லை. இந்த மனம்தான் கவிதை மனம். இந்த கவிதை மனம் கொண்ட மனுஷபுத்திரன். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நாம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வர்றதுங்கிறது ஒரு பெரிய பொறுப்பா, பெரிய மனவேதனையோடு நாம் அதை முன்னெடுக்கின்ற பொழுது, இன்றைக்கு மேடைக்கு வந்திருக்கக்கூடிய மனுஷபுத்திரன் 3 நாட்களாக இந்த மேடையில் இந்த வினாடியை சந்திப்பதற்காக விருதுநகர் போயிட்டு மதுரையிலேயே தங்கி இருக்கிறார் நம்மை சந்திப்பதற்காக. 2 நாட்கள் என்பது 48 மணி நேரம். நீங்க நினைக்கிற மாதிரி எங்க நினைச்சாலும் ஓடி போயிட்டு ஓடி வந்துடலாம், பஸ் ஏறி இறங்கிடலாம், கார்ல போய்க்கலாம், வந்து அந்த மாதிரியான சூழல் அவருக்கு இல்லை. நிறைய வேலை. அவர் நூலக ஆணைக்குழு தலைவர், பல பணிகள் அவருக்கு. உயிர்மை பத்திரிகை நடத்துகிறார், பல்வேறு புத்தகங்களை எழுதுகிறார், படைப்பாக்கங்களை செய்து கொண்டிருக்கிறார். அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான பேச்சாளராக பல இடங்களுக்கு சென்று பேசிக் கொண்டிருக்கிறார். அதற்கான தகவல்களை திரட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர், என்னுடைய மிக அற்புதமான நண்பர் என்று நான் சொல்லுவதில் எப்பொழுதும் பெருமைப்படுகின்ற மனுஷ் என்று நாங்கள் எல்லோரும் அன்பாக அழைக்கக்கூடிய மனுஷ் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்.
இந்த 5 கவிஞர்களை எப்படி பாராட்டுவது என்று தெரியவில்லை. ஒவ்வொருவரும் எங்களை கைப்பிடித்து ஒவ்வொரு இடத்திற்கு உலாவரச் செய்தீர்கள். உங்கள் அத்துணை பேருக்கும் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக, உலக தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். குழந்தைகளே, நீங்கள் வருவதற்கு காலதாமதமாகிவிட்டது என்பதற்காகத்தான் நிகழ்ச்சி நேரம் தாழ்ந்து தொடங்கியது. இவர்கள் எல்லாம் சரியான நேரத்திற்கு வந்துவிட்டார்கள். நீங்கள் வருவதற்காக நாங்கள் நிகழ்ச்சியை ஒத்தி வைத்திருக்கிறோம். இப்பொழுது இந்த மேடை ஒரு இலக்கிய வடிவத்தை காண இருக்கிறது. அதனால் கவியரங்கம் இப்பொழுது மேடையில் இருந்து அவர்கள் இடம் சார்கிறார்கள். அடுத்து மேடைக்கு வரக்கூடிய இந்த மனிதருடைய பேச்சை கேட்பது என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பிடிக்கும். முக்கியமா சாலமன் பாப்பையா அவர்கள் ரசித்து சிரிக்கக்கூடிய ஒரு பேச்சாளர். சாலமன் பாப்பையா தான் இப்படி வியக்கிறார் என்று பார்த்தால் இல்லை, தமிழ்நாடு முதலமைச்சர் கூட இவர் பேச்சுக்கு அவ்வளவு ரசிகர். இந்த மேடையில் இருக்கக்கூடிய இவர்கள் இடம் சார்வதற்கு முன்னால் உங்கள் அத்துணை பேருக்கும் உலக தமிழ்ச்சங்கம் சார்பிலே நீங்கள் வந்து எங்களை பெருமைப்படுத்தியதற்கு சான்றாக ஒரு சான்றிதழ் தயாரித்து வைத்திருக்கிறோம். என்ற சான்றிதழை நீங்கள் பெற்று சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். கவிபாலா அவர்கள், கவிஞர் கவிபாலா அவர்களுக்கு உலக தமிழ்ச்சங்கத்தின் துணைத் தலைவர் சான்றிதழை வழங்கி சிறப்பிக்கின்றார். கவிஞர் சுமித்ரா சத்யமூர்த்தி அம்மா அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கின்றார். கவிஞர் வல்லம் தாஜ்பால் ஐயா அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படுகின்றது. கவிஞர் ராகவ் மகேஷ் ஐயா அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. கவிஞர் ரமா ராமநாதன் ஐயா அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. கவிஞர் பெருமக்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.